மக்களுடைய கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவன், அனுபவ நீதியாக நான் உணர்ந்தவன். அவை இந்த பகுதி மக்களுக்கு இந்த பாலம் உடைந்து விட்டது. இன்னைக்கு அந்த பாலத்தை எப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டு மீண்டும் இயல்பு நிலைக்கு வர முடியும்? எப்படி போக்குவரத்தை தூக்குவது? கிட்டத்தட்ட ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆற்று பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 1.5 ஆண்டு காலம் ஆகும். 1.5 ஆண்டு காலத்திற்கு இந்த பகுதி மக்கள் சுற்றித்தான் அந்த பகுதிக்கு செல்ல முடியும், அந்த கரைக்கு செல்ல முடியும். ஆகவே இந்த அரசினுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது. மக்கள் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியது இந்த அரசாங்கம் என்பதை முதலில் உணர வேண்டும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களால் 2026 மீண்டும் அமையும். அப்பொழுது இந்த தென்பெண்ணை ஆற்றில் உடைந்த பாலம் வலுவாக உறுதியாக நிலைத்து நிற்கின்ற அளவிற்கு கட்டப்படும். நீங்க அதுலயே பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு அடுத்தது அங்க இடுகாட்டில் தகன மேடை இருக்குது. அந்த தகன மேடை அதிமுக ஆட்சியில் கவுன்சிலர் நிதியிலிருந்து கட்டப்பட்டது. அந்த கொஞ்சம் கூட சேதமாகல. தகன மேடை சாதாரண எஸ்டிமேட்ல கட்டப்பட்ட அந்த தகன மேடை அது உடையில 16 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட பாலம் தண்ணியில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றால் இந்த ஆட்சியுடைய அவலம் எப்படி இருக்கு என்பதை நீங்கள் உணர வேண்டும்.